ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை அல்வா தாங்க செஞ்சு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் செஞ்சதே இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். மாதுளம்பழ அல்வா கூட செஞ்சுருக்கேங்க. இதுக்கப்புறம் அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் கோதுமை மாவு, அந்த டம்ளர்லேயே 5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் லைட்டாக. 5 டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கரைச்சி விடணும். அதில் கட்டி இல்லாமல், கரண்டியில் கலக்குனாலும் கட்டி இருக்கும். கை கழுவிட்டு நல்லா அந்த கையிலே நல்லா மாவெல்லாம் உடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சுருக்கேன். அதில்னா கொஞ்சம் ஒட்டாமல் நமக்கு அடி பிடிக்காமல் வரும். அதில் கொஞ்சோண்டு நெய் விட்டு அதில் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு பார்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்காக விட்டுருக்கேன். வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறமா இதுலேயே நம்ம அந்த மாவு கலக்கணும் இல்லைங்களா, தண்ணி, அதை நல்லா இன்னொரு டைம் கலக்கி விட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஏன்னா மேலே தெரிக்கும், அது ஸ்டார்டிங்கில் ஊற்றும்போது மெதுவாக கலக்கி விட்டு ஊற்றி விட்டுருங்க. அதுபோல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சர்க்கரை பாகு எடுக்கிறோம். அது எதுக்காகனா அந்த கலர் கொடுக்குறக்கா, நம்ம ஃபுட் கலர்லாம் எதுவும் போடலை. இந்த கலர் இதிலே வந்துடும், அந்த அல்வாவோட கலருக்காக. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அது ஒரு பக்கம் வச்சுருக்கேன். நீங்கள் இதை ஒரு பெரிய பாத்திரத்துலேயே செஞ்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் சர்க்கரை தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது பாகு இதில் ஊற்றும் போது கையிலலாம் தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக ஊற்றலாம். இந்த பக்கம் இதை நம்ம கிளறிட்டே இருக்கணும். இதிலே 2 டம்ளர் சர்க்கரை இப்போ போடுறேங்க. சர்க்கரை ஏன்னா அல்வாவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கணும், அதுக்காக தான். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாகவும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த அல்வாவில் என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா கிண்டிகிட்டே இருக்கணுங்க, கை வலியே வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பாகு ஒரு பக்கம் அந்த கலர் ரொம்பவும் கலர் மாறி வச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு வர ஆரம்பிச்சிடும். மீடியமாக ஒரு நல்ல ஒரு கலர், தேன் கலர் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. அதில் ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். ஏலக்காய் வேணும்னா போடலாம், இல்லைன்னா தேவையில்லைங்க, அவங்கவுங்க விருப்பம்தான். இது பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்துருச்சு பாருங்கள். இது ஊற்றும் போது எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஆற விட்டால் கெட்டியாயிருமேன்னு நான் என்ன பண்ணேன், அப்போவே ஊற்றிட்டேங்க. இப்போ நல்லா கலர் வருது பாருங்கள். இது ஊற்றினோடனே அந்த அல்வாவோட கலர் அப்போ தாங்க கிடைக்கிது, அல்வானே ஒரு ஃபீல் வருது. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டு கலரணும். ஒரே முட்டை நெய் ஊற்றக்கூடாது, ஒவ்வொரு ஸ்பூனாக அப்பப்போ. இல்லை நெய் அவ்வளோ ஃபுல்லாகவே நெய் தேவையில்லை, ஒரு மாதிரி திகட்டும் அப்படின்னா நம்ம இந்த கடலெண்ணெய் யூஸ் பண்ணாமல் அந்த கோல்டு வின்னர், இந்த மனம் இல்லாத ஆயில் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம் அந்த நெய்க்கு பதிலாக. அப்புறமா நம்ம ரொம்ப நெய்யாக இருக்காது, திகட்டாது, கடையிலலாம் இருக்கிற மாதிரி. நமக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அப்படியே கிளறிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி நெய் கொஞ்சம், இல்லைனா ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு. ஆனால் 2 கையும் மாற்றி மாற்றி நம்ம கிண்டணும், கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டுனா தான் அந்த கெட்டியாகும்போது கை ரொம்ப வலிக்கும், அது டைட் ஆகுது பார்த்திங்களா. ஆனால் நம்ம மாற்றி மாற்றி கிண்டிகிட்டே தான் இருக்கணும். நான் ஒரு கையில் செல்லை வச்சுட்டு ஒரு கையில் கிண்டிகிட்டு இருக்கேன். அப்பப்போ செல்லை வச்சுட்டு 2 கையும் கூட அந்த கரண்டியை பிடிச்சி கிண்டிகிட்டு இருப்பேங்க. அவ்வளோ வலிக்கும். ஆனாலும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம கடையில் என்ன கொஞ்சம் வாங்கினா அது அப்போவே காலியாகிடும். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் லீவு டைம் இல்லையா, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது ரொம்ப திகட்டுற மாதிரி இல்லைன்னா சூப்பராக இருக்குது, டேஸ்ட் நல்லா கரையுது, அல்வா மாதிரியே தாங்க இருக்குது. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரிலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தட்டில் பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவிட்டு இந்த அல்வாவை அதில் ஊற்றிட்டேங்க. எடுத்து பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, அப்படியே கரையுது. இப்போ கூட தொடும்போது கூட கொஞ்சம் ஒட்டுச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு சுத்தமாக ஒட்டவே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.